नारायण अखिल गुरु भगवन् नमस्ते। सर्वत्र गोविंद नाम संकीर्तनं गोविंदा गोविंदा। ஸ்ரீமன்னாராயணீயம் 24வது தசகம் ஸ்ரீ பிரகலாத சரித்திரம். மெய்ப்பொருள் அறிவோம். மது என்ற அசுரனின் பகைவனே தேவதேவா, சிறந்த பன்றியின் உருவத்தை எடுத்து பகவான் இரண்யாட்சனை கொன்ற பொழுது அவனுடைய சகோதரனான இரண்யகசிபு சோகத்தாலும் கோபத்தாலும் தன்னுடைய மன உறுதியை இழந்து தேவர்களின் பகைவராகிய அசுரர்களின் அவையிலே பகவானை நான் கொன்றே தீருவேன் என்று சூளுரைத்தான். அந்த சூளுரையை நிறைவேற்ற அந்த இரண்யகசிபு பிரம்மதேவரை குறித்து கடுந்தவம் புரிகின்றான். பிரம்மதேவரும் நேரில் தோன்ற தேவர், மனிதர், விலங்குகள் முதலியவற்றால் இரவாமையை தேவர்களாலும் மனிதர்களாலும் விலங்குகளாலும் எக்காரணத்தினாலும் இறக்கக்கூடாது என்ற இரவாமையை பிரம்மதேவரிடமிருந்து வரமாக பெற்று இரண்யகசிபு அதனால் செருக்குற்று பகவானை பொருட்படுத்தாமல் பகவானையே தலைவனாக கொண்ட இவ்வுலகத்தை துன்புறுத்தி இந்திரனிடமிருந்து தேவருலகத்தையும் அவன் கைப்பற்றி கொண்டான். மேலும் பகவானையும் கொல்ல நினைத்து பகவானுடைய ஸ்ரீ வைகுண்டத்தை அடைந்து உலகியல் பார்வை மட்டுமே கொண்டு புறத்திலே பகவான் எங்கே என்று தேட பகவானின் பகைவனான இரண்யகசிபுவின் உள்ளத்திலே ஒளிவதற்கு இடம் எங்கே என்று பாருங்கள். நம்முடைய பகவான் தன்னுடைய பகைவனான இரண்யகசிபுவின் உள்ளத்திலே நுண்ணிய திருமேனியோடு மறைந்திருந்தார். அதை அறியாத அந்த உரக்க கர்ஜனை செய்து கொண்டு இரண்யகசிபு வைகுண்டத்திலும் மற்றுமுள்ள எல்லா புவனங்களிலும் பகவானை தேடி தேடி அலைகிறான். பகவானை அஞ்சி ஓடிவிட்டதாக கருதி அதனே தானே வென்றதாக நினைத்து திரும்பிச் சென்று விடுகிறான். வேண்டுவார் வேண்டுவதை அளிக்கும் குருவாயூரப்பா, இந்த இரண்யகசிபுவிற்கு பிரகலாதன் என்று ஒரு குழந்தை பிறக்கிறான். அவன் தாயின் கருவில் இருந்த போதே மகதி என்ற வீணையை கையில் ஏந்திய ஸ்ரீ நாரத முனிவரிடமிருந்து பகவானுடைய பக்தியின் மகிமையை உணர்ந்தவன்தான் அந்த பிரகலாதன். பிறப்பால் அவன் அசுரனாக இருந்த போதிலும் குழந்தை பருவத்தில் இருந்தே பகவானிடம் பக்தி கொண்டு அதனால் பகவானின் பக்தர்களோடு ஒரு உயர்ந்த எடுத்துக்காட்டாக விளங்கியவன்தான் பிரகலாதன். கொடியவனான இரண்யகசிபு அசுரர்கள் எள்ளி நகையாடும் உமது திருவடிகளிலேயே பக்தி கொண்டிருக்கும் தன் மகன் பிரகலாதனை கண்டு சண்டாமர்கள் முதலிய சண்டாமர்கள் என்றால் ஆசிரியர்களை கொண்டு நெடுங்காலம் நல்லுபதேசம் செய்து பிரகலாதனின் உள்ளத்தை பகவானிடமிருந்து மாற்ற ஏற்பாடு செய்தான். இந்த பிரகலாதனும் ஆசிரியர்களின் அறிவுறுத்தியவை அரச நெறி முதலேன உண்மையிலேயே நன்மை பயவாதன. பிறப்பு இறப்பு என்ற துன்பத்தை போக்கி இரவா பெருநிலை தருவன அவை அல்ல என்று அனைத்தையும் தள்ளிவிட்டு பகவானின் திருவடிகளிலேயே பக்தி கொண்டு வாழ்ந்தான். பின்பொரு நாள் இரண்யகசிபு, நீ படித்தவற்றுள் சிறந்தது எது என்று தன் மகனை கேட்க அவனும் இறைவனான பகவான் மகாவிஷ்ணுவிடம் பக்தியே சிறந்தது என்று கூறினான். அதை கேட்ட இரண்யகசிபு மனம் கலங்கி குருமார்களிடமெல்லாம் கோபமுற்றான். அவர்களும் அது தங்கள் குற்றமன்று, பிரகலாதனுக்கு இயற்கையிலேயே அமைந்திருக்கின்றது பகவானிடம் பக்தி என்று சொல்ல கேட்டு பகவானின் திருவடிகளையே அடைக்கலமாக கொண்ட பிரகலாதனை கொன்றொழிக்க பல வழிமுறைகளை செய்தான். தன் மகனென்றும் பாராமல் எங்கும் நிறைந்த பரமாத்மாவான குருவாயூரப்பா அந்த பிரகலாதனை சூலங்களால் குத்தப்பட்டான். எண்டிசை யானைகளையும் கொண்டு மிதிக்கப்பட்டான். பெரும் பாம்புகளால் கடிக்கப்பட்டான். பட்டினி போடப்பட்டான். நஞ்சு கலந்த உணவை சாப்பிடும்படி தந்தையாராலேயே துன்புறுத்தப்பட்டான். பெரிய உயர்ந்த மலை சிகரத்து நின்று உருட்டி தள்ளப்பட்டான். இருப்பினும் தன்னை
பகவானிடமே ஒப்படைத்திருத்தலனால் அவனுக்கு சிறிதளவு துன்பம் கூட ஏற்படவில்லை. இதுவன்றோ வியப்பு! இதை கண்ட பிரகலாதனின் தந்தையும் கொடியோனுமாகிய இரண்யகசிபு செய்வதறியாது ஆசிரியர்கள் சொற்படி அவர்களின் இல்லத்திலேயே வர்ணனுடைய பாசக்கயிறுகளினால் அவனை கட்டுவித்தான் அல்லவா? அந்த பிரகலாதனோ ஆசிரியர்கள் இல்லாத போது தன்னுடன் படிக்கும் அசுரச் சிறுவர்களுக்கு பகவான் குருவாயூரப்பனின் பக்தி தத்துவத்தையும் சிறந்த ஆத்ம ஞானத்தையும் உபதேசித்து கொண்டிருந்தான். தந்தையான இரண்யகசிபு அசுரச்சிறார்கள் அனைவரும் தங்களை துதிப்பதிலேயே, பகவான் மகாவிஷ்ணுவை துதிப்பதிலேயே ஈடுபட்டிருப்பதை செவியிற்று மேலும் சினம் கொண்டு புத்தி இழந்து அவனுடைய அகக்கண் குருடாகி, குலத்தை கெடுக்க வந்த கோடாரி காம்பே, உனக்கு உறுதுயாக நிற்பவன் யார் என்று பிரகலாதனை அதட்டினான். உடனே துணிவுடைய பிரகலாதன், அப்பா, எனக்கு உறுதுணையாக நிற்பவர் ஸ்ரீ வைகுண்டநாதரான ஸ்ரீமன் நாராயணரே. எனக்கு மட்டுமல்ல, தங்களுக்கும் அனைத்து உலகங்கட்கும் அவரே பலம், அதாவது உறுதுணையாக நிற்பவர் அவரே, மூவுலகும் அவரே, அனைத்துமாக இருப்பவரும் அவரே என்று தெளிவாக கூறினான். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம், கோவிந்தா கோவிந்தா. அப்பொழுது, அடே பிரகலாதா, அனைத்துலகங்களிலும் ஆத்மாவாக விளங்கும் அந்த ஹரிநாராயணன் எங்கே, அவன் எங்கே என்று கூவிக்கொண்டு திதியின் மகனான இரண்யகசிபு எதிரில் இருந்த தூணை கையில் இருந்த வாளால் பிளந்தான். உலகெங்கும் பரவி நிற்கும் நாராயணா, அதன் பின் நிகழ்ந்ததை எடுத்து கூற இயலாதவனாய் இருக்கிறேன். கருணாமூர்த்தியே, அகில உலகத்திற்கும் உருவானவரே, குருவாயூரப்பா, நீயே என்னை இன்புறச் செய்திருள வேண்டும் என்று நாராயண பட்டத்ரி பிரகலாதனின் பக்தியையும் இரண்யகசிபுவின் உள்ளம் எவ்வளவு சீரழிந்து கிடக்கின்றது என்பதையும் நமக்கு இந்த தசகத்திலே உணர்த்தி, விரைவிலே இரண்யாட்சனைப் போல இரண்யகசிபுவும் பகவானின் பாதங்களை சரணடைந்து முக்தி அடைவது திண்ணம் என்பதை உணர்த்தி இந்த 24வது தசகத்தை இனிதே முடிக்கின்றார். ராதே கிருஷ்ணா.